இன்றைய செய்தியின் தலைப்பென, இவர்களிலும் நீ அதிகமாய் அன்பு கூறுகிறாயா? அருமையானவர்களே, இது ஒரு கேள்வி. கேள்வி கேட்காமல் நம்மால் உரையாட முடியாது. கேள்வி கேட்காமல் நம்மால் எழுத முடியாது. நான் இருக்கிறேன், கேள்வி கேட்காமல் பிரசங்கிக்கவும் முடியாது. கேள்வி மிக முக்கியம். ஆனால் கிறிஸ்தவர்களிலே சிலருக்கு கேள்வி கேட்கும் வரம் உண்டு, ஆனால் பதில் கொடுக்கிற வரம் கிடையாது. ஆனால் கேள்வி கேட்பார்கள், கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். நான் வேடிக்கையாக சொல்வேன், விசுவாசிகள் கேட்கிற கேள்விக்கு 2-3 முட்டை சாப்பிட வேண்டும் என்பேன். ஏனென்றால் அவ்வளவு கேள்வி கேட்பார்கள். ஆனால் இங்கே முக்கியமான ஒரு கேள்வி இருக்கிறது. ஒரு முறை ரீஃபார்ம் சர்ச் என்கிற ஒரு சபையினுடைய கேம்புக்கு நான் போயிருந்தேன். அதிலே போதகருடைய வீட்டிலே தங்கும் பொழுது ஒரு புஸ்தகத்தை கண்டுபிடித்தேன். அந்த புஸ்தகமானது முதல் பகுதி இப்படி இருக்கும், தலைகளாய் மாற்றினால் இன்னொரு புஸ்தகம் வரும். ஒரே புஸ்தகத்திலே 2 புஸ்தகங்கள். முதல் புஸ்தகம் ஆண்டவர் கேட்ட கேள்விகள், இரண்டாவது புஸ்தகம் மனிதர்கள் கேட்ட கேள்விகள். எனக்கு ஆச்சரியமா இருந்தது, அதை படித்தேன். இன்றைக்கு ஆண்டவர் கேட்ட கேள்விகளை நாம் சிந்திக்க போகிறோம். அருமையானவர்களே, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 9 ஆண்டவர் கேட்டார், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 9 ஆண்டவர் கேட்டார், எலியாவே இங்கே உனக்கு என்ன காரியம்? யோனாவின் புத்தகத்திலே 1ஆம் அதிகாரம் 5 கப்பலில் இருக்கிற மக்கள் கேட்டார்கள், யோனாவே உன் தொழில் எங்கே? நீ எங்கே இருந்து வருகிறாய்? உன் தேசம் எது? நீ என்ன ஜாதியா? இப்படி கேள்வி வருகிறது. அருமையானவர்களே, இந்த யோவான் 21ஆம் அதிகாரம் ஒரு முக்கியமான அதிகாரம். இதற்கு தலைப்பு கொடுக்க வேண்டும் என்றால், அதாவது சீர்படுத்தும் அதிகாரம், ரிஸ்டாரேஷன் என்று சொல்வார்கள். அதை சீர்படுத்துகிற ஒரு அதிகாரமாக இந்த அதிகாரம் காணப்படுகிறது. இந்த யோவான் 21 நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், அங்கே 21 நீங்கள் 1வது வசனத்திலிருந்து நீங்கள் 14 வாக்கியங்களை வாசித்தால், ஆண்டவர் தன் சீடர்களோடு அவர் விருந்து சாப்பிட்டதை அங்கு சொல்லப்படுகிறது. சிலர் சொல்வார்கள், ஆண்டவரின் சீடர்கள் ஆண்டவர் மரித்து உயிர்த்தெழுந்த செய்தியை அறிந்த பிற்பாடும் மீன்பிடிக்க சென்றார்கள். சிலர் சொல்வார்கள் அவர்கள் பின்வாங்கினார்கள் என்று. ஒரு சிலர் அதை ஏற்றுக்கொள்வார்கள். நான் அதை என்ன சொல்கிறேன் என்றால், ஆண்டவர் கலிலேயாவுக்கு போங்கள், அங்கே என்னை காண்பீர்கள் என்றார். ஆகவே ஆண்டவர் கலிலேயாவுக்கு போகிற அந்த இடத்திற்கு இவர்கள் கீழ்ப்படிந்து செல்கிறார்கள். இயேசுவின் சீடர்களிலே பெரும்பான்மையானவர் மீனவர்கள், மீன்பிடிக்கிறவர்கள். மீன்பிடிக்கிற மக்கள் முக்கியமானவர்கள், தைரியசாலிகள், விடாமுயற்சியிலே இருப்பவர்கள், சோர்ந்து போகாதவர்கள், பயமில்லாதவர்கள், அப்படிப்பட்டவர்கள். நம்மை போல பொழுதுபோக்குவாதிகள் தான் பகலில் மீன்பிடிப்பார்கள். ஆனால் மீன்பிடிக்கிற தொழில் உள்ளவர்கள் இரவிலே மீன்பிடிப்பார்கள். பார்க்கலே என்கிற பண்டிதர் எழுதும்போது சொல்கிறார், பகலில் மீன்பிடித்தால் வலைகளை போட்டால் அந்த வலைகளை கண்டு மீன் ஓடிவிடும். ஆகவே இரவிலே பிடிப்பார்கள். அருமையானவர்களே, இந்த மீன்பிடிக்கிற அந்த சீடர்கள் அநேகர் ஆண்டவரின் குழுவிலே இருந்தார்கள். அங்கே அநேகர் மீன்பிடிக்க செல்கிறார்கள். செல்லும் பொழுது ஒரு மீனும் அகப்படவில்லை. கடற்கரையிலே உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நிற்கிறார். அவர் கேட்கிறார், என்ன கேட்கிறார் என்றால், பிள்ளைகளே புசிக்கிறது ஏதாவது உண்டா? இல்லை என்றார்கள். உடனே ஆண்டவர் சொன்னார், நீங்கள் உங்கள் படகுக்கு வலது பக்கமாய் போடுங்கள் என்றார். நான் எப்போதுமே 3 குறிப்புகள் வைத்து பேசுவேன். எனக்கு நம்முடைய தமிழ்நாட்டிலே வைத்த பட்ட பெயர் என்ன தெரியுமா? 3 பாயிண்ட் பிரீச்சர். ஏன் தெரியுமா? ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது 7 குறிப்பு வைத்து பேசினேன். 2வது குறிப்பிலே மக்கள் தூங்கிவிட்டார்கள். ஆகவே 7ஐ 5 ஆக்கினேன், 5ஐ 3 ஆக்கினேன்.
ஆனால் இப்போது விசுவாசிகள் சொல்கிறார்கள் 3 வேண்டாம் ஐயா, 1 எழுதுங்க. இன்னும் கொஞ்ச காலத்தில் சொல்வார்கள் பிரசங்கமே தேவையில்லை, ஆடல் பாடல் போதும் என்பார்கள். வர வர எழுப்புதல் வளரவில்லை, தேய்கிறது. ஆனா இங்கே பாருங்கள், ஆண்டவர் அவர்களை பார்த்து சொன்னார், நீங்கள் உங்கள் படவின் வலது பக்கத்திலே போடுங்கள். முதல் குறிப்பு என்ன? ரிமெம்பரன்ஸ், நினைவு கூற சொன்னார். எதை நினைவு கூறுவது? ஆண்டவர் பேதுருவின் அழைப்பை நினைவு கூற சொன்னார். லூக்கா 5ஆம் அதிகாரத்திலே இரவெல்லாம் மீன் பிடித்தார்கள், ஒரு மீனும் அகப்படவில்லை. அந்த சமயத்தில் ஆண்டவர் படவிலே ஏறுகிறார், படவை தள்ளிவிட சொல்லுகிறார், படவில் இருந்து பிரசங்கித்தார். பிறகு பேதுருவை பார்த்து சொல்லுகிறார், பேதுருவே கடலின் ஆழத்திலே கொண்டு வலையை போடு என்றார். அந்த சமயத்திலே திரளான மீன்கள் வலையை கிழியத்தக்கதாக கிடைத்தது. இப்பொழுது பேதுருவுக்கு அவனுடைய அழைப்பை நினைவுபடுத்துகிறார். பாருங்கள், அங்கு ஆழத்திலே போட சொன்னார், இப்போது என்ன போட சொல்கிறார்? வலது பக்கத்தில் போடுகிறார். அங்கேயும் வலைகள் கிழியத்தக்கதாக, இங்கேயும் வலைகள் கிழியத்தக்கதாக இருந்தது. இந்த திருமறை பகுதியை நான் வாசித்த பொழுது ஒன்றை புரிந்து கொண்டேன். பேதுருவின் வாழ்க்கையிலே அவனுடைய அழைப்பை அவர் நினைவுபடுத்துகிறார். அருமையான சகோதரனே, சகோதரியே, அருமையான தாயே, தகப்பனே, அருமையான வாலிபனே, வாலிபர் தங்கச்சியே, அருமையான பெரியவரே, ஆண்டவர் உங்களுக்கு அழைப்பை தந்திருக்கிறார். அந்த அழைப்பை அநேகர் மறந்திருக்கிறார்கள், அநேகர் அந்த அழைப்பை உதாசீனப்படுத்தியிருக்கிறார்கள், அந்த அழைப்பை தூக்கி எறிந்திருக்கிறார்கள். ஆனால் அநேகர் அழைப்பை விற்று போட்டு இருக்கிறார்கள். ஆனால் இந்த பேதுருவுக்கு ஆண்டவர் அழைப்பை நினைவூட்டுகிறார். இந்த அருமையான மாநில முகாமிலே பரிசுத்த ஆவியானவராகிய தேவன் உங்கள் அழைப்பை, உங்கள் பொறுப்பை, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கடமைகளை இந்த அருமையான மத்தியான வேளையிலே ஞாபகப்படுத்துகிறவராயிருக்கிறார். லூக்கா 5 ஆழத்திலே போட சொன்னார், ஆனால் யோவான் 21 வலது பக்கமாய் போட சொன்னார். ஆண்டவர் அழைத்தவர் ஒருவர், ஆனால் அவருடைய நோக்கம் ஒன்று. ஆனால் மெதடு மாறுகிறது, வழிகள் மாறுகிறது, முறைகள் மாறுகிறது. நானெல்லாம் 50 ஆண்டுகளுக்கு முன்பாக ஊழியம் செய்யும் பொழுது புனல் போன்ற ஒரு இரும்பினால் செய்யப்பட்ட குழாயை வைத்து தான் நான் பிரசங்கம் பண்ணினேன். ஆனால் இப்போது குழாய் இல்லவே இல்லை. இப்போதெல்லாம் மீடியாவுக்கு வந்து விட்டது இல்லையா? அந்த அளவுக்கு மாறி இருக்கிறது. நோக்கம் ஒன்று, திட்டம் ஒன்று, செய்தி ஒன்று, அவருடைய வல்லமை ஒன்று, ஆனால் முறைகள் மாறுகிறது. அருமையானவர்களே, இந்த யோவான் 21 ஆண்டவர் பேதுருவுக்கு அவன் அழைப்பை ஞாபகப்படுத்துகிறார். கை ஊப்பி கேட்கிறேன், அழைப்பை மறந்த சகோதரனே, சகோதரியே, இந்த மத்தியான நேரத்திலே ஆண்டவர் தன் வார்த்தையின் வழியாக உன் அழைப்பை ஞாபகப்படுத்துகிறார். எங்க அம்மா அப்பா 2 பேரும் ஆசிரியர்கள். அப்பா அம்மாவுக்கு குழந்தை கிடையாது. முதல் குழந்தை இறந்தது, 2வது குழந்தையாக நான் பிறந்தேன். பிறக்கும் போது அவர்கள் தீர்மானம் பண்ணினார்கள், ஆண்டவரே அடுத்த குழந்தை கொடுத்தால் உம்முடைய ஊழியத்தை கொடுப்பேன். அந்த ஆண்டிலே பிறந்தேன். பிறக்கும் போது கழுத்திலே ஒரு பெரிய கட்டி, மருத்துவர்கள் அறுவை சிகிச்சை செய்ய சொன்னார்கள். அந்த சமயத்தில் தான் என் தாய் முடியாது என்றார்கள். தாயார் தூங்கி கொண்டிருக்கும் போதே என் தகப்பனார் என்னை அறுவை சிகிச்சை அனுப்பினார்கள். 2 பேர் அறுவை சிகிச்சை செய்தார்களாம். ஒரு அம்மா பேர் சுசீலா, ஒரு அம்மா பேர் பிரபாவதி. இந்த 2 பேரையத்தான் எங்க அப்பா சுசி பிரபாகரன் என்று பெயர் எடுத்தார். என்னுடைய தாத்தாவின் பேர் தாத்தா, அவர் தாத்தாவின் பேர் தேவதாஸ் என்பது. அவர் கோபப்பட்டதினாலே திருமுழுக்கு கொடுப்பது முன்பாக இன்னை எடுத்து தாசை சேர்த்தார்கள். நல்ல வேளை இதோடு நிறுத்தி கொண்டார்கள். இன்னும் அம்மாவினுடைய தாத்தா பேரெல்லாம் எழுதினால் இங்கிருந்து அங்கே சேலம் பஸ் ஸ்டாண்ட் வரை பேர் விழும். அருமையானவர்களே, ஏன் சொல்கிறேன் என்றால், என்னை கல்லூரி முடிக்கும் பொழுது
அம்மா சொன்னார்கள், ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தேன் என்று. யாரை கேட்டு ஒப்பு கொடுத்தீர் என்று நான் சண்டை போட்டேன். ஆனால் ஏற்ற வேளை வந்தபோது ஆண்டவர் தன் அன்பினாலே, வசனத்தினாலே, காருண்யத்தினாலே என்னை அன்போடு அழைத்தார். அருமையானவர்களே, ஆகவே உங்கள் அழைப்பை ஞாபகப்படுத்துகிறார். முதலாவது குறித்து ரிமெம்பரன்ஸ் என்று சொன்னேன். இரண்டாவது என்ன? ரீசன்ஸ் ஃபார் ஃபெயிலியர். இந்த பேதுருடைய வீழ்ச்சிக்கு என்னையா காரணம்? பேதுருடைய வீழ்ச்சி நமக்கு நன்றாக தெரியும். சிம்சோனின் வீழ்ச்சி நமக்கு தெரியும். சாலமோனின் வீழ்ச்சி நமக்கு தெரியும். ஆனால் இங்கே பேதுருடைய வீழ்ச்சி என்ன? ஆண்டவரை அறியவில்லை என்றால், தெரியாது என்றால், சபித்தான், சத்தியம் பண்ண தொடங்கினான். அவனுடைய வீழ்ச்சிக்கு என்ன காரணம்? நான் சொல்லுகிறேன். அந்த வீழ்ச்சியை ஞாபகப்படுத்த ஆண்டவர் கேட்கிறார். பாருங்கள், யோவான் 21:17 பாருங்கள். மூன்றாம் தரம் இயேசு பேதுருவை நோக்கி. பேதுரு எத்தனை வரை மறுதலித்தான்? எத்தனை வரை? ஆனால அவனுடைய தோல்விகளை ஆண்டவர் ஞாபகப்படுத்துகிறார். முதலாவது நான் சொன்னேன், அவனுடைய அழைப்பை ஞாபகப்படுத்தினார். இரண்டாவது தோல்விகளை அவர் ஞாபகப்படுத்துகிறார். 3 முறை கேட்டவுடனே அழுது விடுகிறார். அருமையான என் சகோதர சகோதரிகளே, வீழ்ச்சிகளுக்கு என்ன காரணம்? அநேக மக்களின் நாட்களிலே வீழ்ச்சி வந்தால் அந்த பழியை சாத்தான் மேல் போடுகிறார்கள் அல்லது சூழ்நிலைகள் மேல் போடுகிறார்கள். ஆனால் யாருமே வீழ்ச்சிக்கு தான் காரணம் என்று ஏற்றுக்கொள்வதில்லை. ஆனால் பேதுருடைய வீழ்ச்சிக்கு பல காரணங்கள். கொஞ்சம் வேதாகமத்தை எடுப்போமா? மத்தேயு 26 இன்றைக்கு வேத புத்தகத்தை கொண்டு வராதவர்களுக்கு மன்னிப்பு உண்டு. அடுத்த கூட்டத்திலேயாவது கட்டாய நேரம் பைபிளோட வாசிங்க. மத்தேயு 26 எடுங்கள். 30 35 வரை வாசிக்க வேண்டாம், எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். இங்கே ஆண்டவர் தோத்திர பாட்டை பாடின பிற்பாடு ஒலிவ மலைக்கு போகிறார். அப்போது அவர் சொல்லுகிறார் 31 இயேசு அவர்களை நோக்கி, மேய்ப்பனை வெட்டுவேன், மந்தையின் ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லாரும் என்ன செய்வீர்கள்? அப்ப என்ன அர்த்தம் தெரியுமா? முதலாவது பேதுருடைய வீழ்ச்சிக்கு முதல் காரணம் என்ன? அவன் he did not believe about the written word. அதாவது எழுதப்பட்ட வேத வார்த்தைகளை அவன் நம்பவே இல்லை, அவன் விசுவாசிக்கவே இல்லை. ஆண்டவரின் வாழ்க்கையிலே நடந்த எல்லாமே எழுதப்பட்ட வார்த்தையின் அடிப்படையில் தான் நடந்தது. அதாவது தீர்க்கதரிசனத்தின் அடிப்படையில் தான் நடந்தது. ஆனால் இவன் ஆண்டவர் சொல்கிறார், எழுதியிருக்கிறபடி நீங்கள் எல்லாரும் ஓடுவீர்கள். மனிதகுமாரன் அங்கே சிலுவையிலே அடிக்கப்படும் போது எல்லாரும் ஓடி விடுவீர்கள். இதை பழைய ஏற்பாட்டிலே அங்கே தீர்க்கதரிசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் பேதுரு என்ன சொல்லுகிறார்? என்ன எழுதியிருந்தாலும், காவலானாலும் சாவானாலும் உம்மை விட்டு நான் விலகவே மாட்டேன். அதனுடைய பொருள் என்ன தெரியுமா? He did not believe the Old Testament prophecy. அல்லது பழைய ஏற்பாட்டின் எழுதப்பட்ட வார்த்தையை அவன் நம்பவில்லை. இன்னைக்கு அநேகர் எழுதப்பட்ட வார்த்தைகளை அவர்கள் நம்புவதில்லை, எழுதப்பட்ட வார்த்தைகளை அவர்கள் விசுவாசிப்பதில்லை. எழுதப்பட்ட வார்த்தை என்றால் என்ன? கையில் இருக்கிற முழு வேதாகமம் தான் எழுதப்பட்ட வார்த்தை. இந்த எழுதப்பட்ட வேத வார்த்தை தான் களங்கமில்லாத ஞானப்பா. என் பிரசங்கத்தில் கூட கலங்கம் வரும், உங்கள் பிரசங்கத்திலே கூட கலப்படம் வரும். ஆனால் தெய்வ வார்த்தையிலே என்ன வராது? கலப்படம் வராது. ஆனால் தான் பேதுரு சொல்கிறார், நீ வளரும்படி புதிதாய் பிறந்த பிள்ளைகளைப் போல ஞானப்பாலின் மேலே நீங்கள் வாஞ்சாயிருங்கள். அருமையானவர்களே, ஆன்மீகத்திலே நீங்கள் வளர வேண்டும் என்றால், ஆண்டவரை அதிகமாக அன்பு கூற வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? வேதத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நான் தைரியமா பேசுவதற்கு காரணம் வேத வசனம் தான்.
நான் பைபிள் காலையில் படிக்கல, எந்த ஊழியனிடத்தில் போய் நான் பயிற்சி எடுக்கல, கையில் உள்ள 50 ரூபாய் பைபிளை வாசித்தேன். இப்போது கொஞ்சம் 150 ரூபாய் பைபிள், அவ்வளவுதான். ஆனால் வாசிக்க வாசிக்க பலமும் ஞானமும் தருகிறார். இவன் எழுதப்பட்ட வார்த்தையை நம்பவில்லை. இரண்டாவது பாருங்கள், அதே மத்தேயு 26 எடுங்கள், மத்தேயு 26 எடுங்கள். மத்தேயு 26 34 வாசிக்கிறேன். இயேசு பேதுருவை நோக்கி, இந்த ராத்திரியிலே சேவல் கூவுவதற்கு முன்னே நீ என்னை 3 தடவை மறுதலிப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு. முதலாவது வீழ்ச்சிக்கு காரணம் என்ன? எழுதப்பட்ட வார்த்தையை நம்பவில்லை. இரண்டாவது, ஆண்டவரின் தீர்க்கதரிசன வார்த்தையும் அவன் நம்பவே இல்லை. இன்னைக்கு தீர்க்கதரிசன வரம் இல்லை என்பார்கள் சிலர். எழுதப்பட்ட வேத வார்த்தையை காட்டிலும் வரத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள். ஆனால் ஆண்டவர் ஒரு மெய்யான தீர்க்கதரிசி தான். அவர் சொன்னார், போங்கள், ஒரு கழுதை கட்டப்பட்டிருக்கும், அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள், ஆண்டவருக்கு தேவை என்று சொல்லுங்கள், அவரை விட்டு விடுவார்கள். ஆண்டவர் சொன்னார், ஒருவன் குடத்திலே தண்ணீரை எடுத்துக்கொண்டு போவான், அவன் பின்னாலே செல்லுங்கள், அவனிடத்தில் போய் போதருக்கு பஸ்காவை எங்கே ஆசரிக்கலாம் என்றால் அவர் இடத்தை காண்பிப்பார். ஆண்டவர் சொன்னது எல்லாமே தீர்க்கதரிசனம் தான். ஆனால் இந்த பேதுரு எழுதப்பட்ட வார்த்தையை நம்பவில்லை. இரண்டாவதாக தீர்க்கதரிசனத்தை நம்பவே இல்லை. தீர்க்கதரிசன வரம் உண்டு, அதை நான் இல்லை என்று சொல்ல மாட்டேன். ஆனால் தற்காலத்திலே தீர்க்கதரிசன வரம் விற்பனையாக போய்விட்டது இல்லையா? வரங்கள் விற்கப்படக்கூடிய நிலையிலே வந்துவிட்டது. தமிழ்நாட்டில் ஒரு ஜில்லாவிலிருந்து ஒரு பையன் என்னை ஃபோன் பண்ணான், அண்ணன் உங்களை எப்படியாவது பார்க்க வரணும். நான் மேக்சிமம் என்னை பார்க்க நான் தவிர்ப்பேன். ஏனென்றால் வேத வாசிக்கணும், ஜெபிக்கிறதுக்கு நேரம் கொடுப்பதினால் ஓயாமல் தொந்தரவுபடுத்தினான். என் தம்பியையும் தொடர்பு தொந்தரவுபடுத்தினான். உடனே என் தம்பி சொன்னான், அவன் தொந்தரவுபடுத்துகிறான், வர சொல்லவா, வரட்டும் என்று. 8 மணிக்கு வா என்று. அவன் 7 மணிக்கு வந்து விட்டான். வந்தவனை உட்கார வைத்து உபசரித்தேன். தம்பி, ஏன் என்னை பார்க்க வந்தான்? அவன் சொன்னான், ஐயா, ஒரு குழப்பம், கசாப் கடை வைக்கலாமா அல்லது ரொட்டி கடை வைக்கலாமான்னு ஒரு குழப்பம். நீங்க நல்ல மனுஷன் கேள்விப்பட்டேன், நீங்க ஜெபித்து தீர்க்கதரிசனம் சொல்லுங்க. நான் கேட்டேன், உனக்கு 2ல் எதுல பழக்கம் அதிகம்னு கேட்டேன். அவன் சொன்னான், எனக்கு சவுதியில ரொட்டி கடையில 8 வருஷம் வேலை செய்தேன், அதனால அந்த எதை செய்யலாம் குழப்பம். நான் சொன்னேன், ரொட்டி கடையை வைப்பான்னு. அவன் சொன்னான், நீங்க ஜெபிக்கல, தேங்க்ஸ் பேசல, தீர்க்க சொல்லல, இப்படி சொல்றீங்களே, நான் ஏமாந்து போனேன் என்றார். நான் சொன்னேன், தம்பி, வட இந்தியாவுக்கு மிஷனரி ஊழியத்துக்கு போய் என்றால் உனக்கு ஜெபிக்கிறேன் இல்லையா? நீ கசாப்பு கடையா ரொட்டி கடை என்றால் நான் ஜெபிக்க வேண்டுமா? ஏன் தெரியுமா? இந்த வாலிபனுக்கு ஏதாவது ஒன்றை நான் சொல்லிவிட்டால் அந்த ரொட்டி கடையா கசாப்பு கடை வைத்து திவாலானான் வைத்துக் கொள்ளுங்கள், பழியை யார் வேலைப்படுவாங்க சொல்லுங்க? இவர் சொல்லிதான் நான் என்ன செய்தேன். அவன் விசுவாசி, அப்புறம் ஊழியனுக்கு எவ்வளவு ஞானம் இருக்கும்? ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், தீர்க்கதரிசனம் வரம் உண்டு, ஆனால் ஆண்டவர் சொன்ன எல்லாமே தீர்க்கதரிசனம் தான். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் அத்தனை வாசிப்பார்கள் தீர்க்கதரிசனம் தான். அப்போ பேதுரு எழுதப்பட்ட வார்த்தைகளை நம்பவில்லை, தீர்க்கதரிசனத்தையும் நம்பவில்லை. மூன்றாவது, அவனுடைய வீழ்ச்சிக்கு இன்னொரு காரணம் தெரியுமா? ஓவர் செல்ஃப் கான்பிடன்ஸ். 3 கான்பிடன்ஸ் இருக்கிறது. அதாவது நம்பிக்கை, தன்னம்பிக்கை. அதாவது இரண்டாவது தன்னம்பிக்கை ஓவர் செல்ஃப் கான்பிடன்ஸ், மிதமிஞ்சிய தன்னம்பிக்கை. மூன்றாவது தன்னம்பிக்கை என்ன தெரியுமா? கிரைஸ்ட் சென்டர்ட் கான்பிடன்ஸ், அதாவது கிறிஸ்துவை மையமாய் வைத்த நம்பிக்கை. பேதுரு சொல்லுகிறார், எல்லாரும் மறுதலிப்பார்கள், எல்லாரும் இடரல் அடைவார்கள், எல்லாரும் விலகி விடுவார்கள், நான் விலகவே மாட்டேன். அது என்ன தெரியுமா? அவன் ஆண்டவர் மேல் அல்ல, எழுதப்பட்ட வார்த்தையின் மேல் அல்ல, தீர்க்கதரிசனத்தின் மேல் அல்ல, தன் மேலே மிதமிஞ்ச தன்னம்பிக்கை வைத்திருந்தார். அருமையானுள்ளே,
இது அவன் வீழ்ச்சிக்கு இன்னொரு காரணம். இன்னொரு வீழ்ச்சிக்கு காரணம் என்ன தெரியுமா? அவன் மற்றவர்களை தவறாய் மதிப்பிட்டார். எடுங்க மத்தேயு 26 எடுங்க, மத்தேயு 26 எடுங்க. அந்த 26ஆம் அதிகாரத்தில் நீங்கள் எடுத்துக்கொள்வீர்கள் என்றால் அங்கே வேதவசனம் சொல்கிறது, எல்லாரும் இடர் அடைந்தாலும் நான் ஒரு காலம், அதாவது நான் மாத்திரம் யோக்கியன், அடுத்தவன் மாத்திரம், அதே போலதான் சொல்றான், எல்லாரும் விழுந்து போவார்கள், நான் விழமாட்டேன். மற்றவர்களை குறித்து மிஸ் ஜட்ஜ்மெண்ட். அருமையானவர்களே, பல சமயங்களிலே நம்முடைய மிஸ் ஜட்ஜ்மெண்ட் தவறாய் போய்விடுகிறது. பவுல் கூட தவறினான். எங்கே? மார்க் என்பவனை பர்னபா ஊழியத்துக்கு கொண்டு போக வேண்டும் என்றார். பர்னபா சொல்லுகிறார், பவுல் சொல்லுகிறார், மார்க்கை கூட்டிக் கொண்டு போக கூடாது. பம்பிலியா இடத்திலே நம்மை விட்டு போய்விட்டார், அதனாலே கூட்டிக் கொண்டு போக கூடாதுங்கிறார். ஆனா பர்னபா சொல்லுகிறார், அவனுக்கு இன்னொரு செகண்ட் சான்ஸ் கொடுங்கிறார். ஆனால் ரெண்டு பேருமே பிரிந்தார்கள். பர்னபா என்ன செய்தார்? மார்க்கை அழைத்து சென்றார். பவுல் இன்னொருவனை அழைத்து சென்றார். இந்த பர்னபா மார்க்கை அழைத்து சென்று பக்குவப்படுத்தியிருக்கலாம். அவன்தான் பின்னாலே மார்க் நற்செய்தி நூலை எழுதுகிறார். தன் முதிர் வயதிலே பவுல் எழுதுகிறார், பர்னபாவுக்கு இனத்தனாகிய மார்க்கு உங்களிடத்தில் வந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். இந்த இடத்திலே பேதுரு மிஸ் ஜட்ஜ்மெண்ட், மற்றவர்களை தவறாய் மதிப்பிட்டார். என்ன நடந்தது உங்களுக்கு நன்றாக தெரியும். பேதுரு வீழ்ச்சி அடைந்தான். இப்ப ரெண்டு குறிப்புகளை சொன்னேன். முதலாவது ரிமெம்பரன்ஸ், அதாவது நினைவுற, அழைப்பை நினைவுறினார். இரண்டாவது ரீசன்ஸ் ஃபார் ஃபெயிலியர். முதலாவது அவன் ஆண்டவரின் எழுதப்பட்ட வார்த்தைகளை நம்பவில்லை, தீர்க்கதரிசன வரத்தை நம்பவில்லை. மூன்றாவது தன்மேலே மிதமிஞ்ச தன்னம்பிக்கை வைத்தான். நான்காவது மற்றவர்களை தவறாய் மதிப்பிட்டார். இப்ப மூணாவது குறிப்பு. முதல் குறிப்பு என்ன? ரிமெம்பரன்ஸ், நினைவுறுதல். இரண்டாவது குறிப்பு என்ன? ரீசன். மூணாவது குறிப்பு என்ன தெரியுமா? மூணாவது குறிப்பு ரீஅஷூரன்ஸ். அவனுக்கு மறுபடி அவனை உறுதிப்படுத்துகிறார். கொஞ்சம் பைபிளை எடுங்க, எப்படி உறுதிப்படுத்துகிறார் என்பதை சொல்கிறேன். வேதாமத்தை நாம் எடுத்து வைத்துக் கொள்வோம். முதலாவது பாருங்கள், லூக்கா 22 எடுங்க. லூக்கா 22, இந்த 22ல 33 பாருங்க. லூக்கா 22ல 27 33 பாருங்கள். அதற்கு அவன், ஆண்டவரே, காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றி வர ஆயத்தமாயிருக்கிறேன் என்றார். ஆனா 31 32 கவனமாய் வாசித்தால் கர்த்தர் சொல்லுகிறார், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுளையினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு என்ன செய்தார்? உத்தரவு கேட்டுக்கொண்டார். நானோ உன் விசுவாசம் ஒழியாதபடி உனக்காக நான் என்ன செய்தேன்? வேண்டிக் கொண்டேன். அப்ப என்ன அர்த்தம்? பேதுருடைய வீழ்ச்சியை ஆண்டவர் முன்னாலே குறித்து பிரிடிக்ட் பண்ணுகிறார். அருமையானவர்களே, நம்ம வாழ்க்கையினுடைய மேடு பள்ளம் எல்லாமே நமக்கு தெரியும். என்றைக்கு நாம் மடிவோம், நம் வாழ்க்கையில என்னென்ன நடக்கும் எல்லாமே யாருக்கு தெரியும்? கர்த்தருக்கு தெரியும். பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொல்றார், பேதுருவே, உன் வாழ்க்கையின் வீழ்ச்சிக்கு காரணம் என்ன? சாத்தான் உன்னை சுழவிலே வைத்து புடைக்க என்ன செய்தான்? உத்தரவு கேட்டுக்கொண்டார். இதே பேதுரு பின்னால் எழுதுகிறார், பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாம் என்று என்ன செய்கிறார்? சுற்றி வகை தேடுகிறார். அப்படியானால் சோதனை என்பது, வீழ்ச்சி என்பது, அது சாத்தானால் வருகிற காரியம். ஆனால் சாத்தானுக்கு தெய்வம் அனுமதித்தால் ஒழிய அவன் நம்மை தொடவே முடியவே முடியாது. இங்கே ஆண்டவர் சொல்கிறார், சாத்தான் உன்னை சுழவில் வைத்து புடைக்கு வண்ணமாக உத்தரவு கேட்டுக்கொண்டார். யோபு இடத்திலே எவ்வாறு உத்தரவு கேட்டுக்கொண்டான் அதே போல
2 கொரிந்தியர் 12:7 பாருங்கள். பவுல் சொல்லுகிறார், எனக்கு ஒரு முள் இருந்தது, அது என்னை குட்டுகிற சாத்தானுடைய தூதனாய் இருந்தது. அப்போ வேதனை ஆனாலும் சாத்தானால் வருகிறது, சோதனை வீழ்ச்சியானால் வருகிறது. ஆனால் ஆண்டவர் முதலாவது பேதுருடைய வீழ்ச்சியை முன் அறிவிக்கிறார், பிரிடிக்ட் பண்ணுகிறார். அருமையானே, சாலமோனுக்கு ஒரு முறை எச்சரித்தார், 2 முறை எச்சரித்தார், ஆனாலும் அவன் திரும்பவே இல்லை. யூதாசுக்கு 7 முறை எச்சரித்தார் என்று நற்செய்தி ஆராய்ச்சி பண்ணியவர்கள் சொல்கிறார். 7 முறை எச்சரித்தும் அவன் தன் வாழ்க்கையில் அவன் திரும்பவே இல்லை. இங்கே பேதுருவுக்கு அவர் வீழ்ச்சியை எச்சரிக்கிறார். அருமையான வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, உன் வீழ்ச்சியை ஆண்டவர் நேரடியாக எச்சரிக்கலாம், அல்லது மூத்த விசுவாசிகள் வழியாக, ஊழியர்கள் வழியாக, உன்னுடைய உடன்பிறப்புகள் வழியாக, உன் பெற்றோர்கள் வழியாக, உன் போதகர் வழியாக உன்னை எச்சரித்திருக்கலாம். ஆனால் எச்சரித்து நீ மீறும் பொழுது அது நம்முடைய வாழ்க்கையிலே வீழ்ச்சி வருகிறது. ஒரு குழந்தை பெற வேண்டும் என்றால் ஒரு கணவனும் மனைவியும் இணையும் போது பிள்ளை பெறுகிறார்கள். அதே போல நமக்குள் இருக்கிற பாவ சுவாபமும் வெளியே இருக்கிற சூழ்நிலையும் இணையும் போதுதான் பாவம் வருகிறது. இதைத்தான் யாக்கோபு 1 அதிகாரத்தில் சொல்கிறார், இச்சையானது பாவத்தை பிறப்பிக்கும், பாவமானது அது மரணத்தை பிறப்பிக்கும் என்கிறார். அப்படியானால் முதலாவது ஆண்டவர் அந்த பேதுரு கொடுத்த அசுரன்ஸ் என்ன தெரியுமா? லூக்கா 22 அதிகாரத்தை எடுப்போம். லூக்கா 22 அதிகாரம் முதலாவது அவன் வீழ்ச்சியை எச்சரிக்கிறார், அதை முன்னறிவிக்கிறார். 2வது காரியம், அவனுக்காக ஜெபிக்கிறார். பாருங்கள், நானும் உன் விசுவாசம், வாசியுங்கள், நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக என்ன செய்வேன். அப்ப என்ன அர்த்தம் தெரியுமா? முதலாவது வீழ்ச்சியை அவனுக்கு சுட்டி காண்பிக்கிறார், பிரிடிக்ட் பண்ணுகிறார். 2வது காரியம் என்ன தெரியுமா? வீழ்ச்சியிலே அவனுக்காக ஜெபிப்பேன் என்று அவர் என்ன செய்கிறார்? உனக்காக வேண்டிக் கொள்வோம் அல்ல, வேண்டிக் கொண்டேன். அவனுடைய வீழ்ச்சி வருவதற்கு முன்பாகவே ஆண்டவர் அவனுக்காக வேண்டுதான் செய்கிறார். அருமையானே, நமக்கு ஜெப குழுக்கள் தேவை, ஜெப வீரர்கள் தேவை, ஜெபிக்கிற தாய்மார் தேவை, ஜெபிக்கிற அண்ணன்மார் தேவை. நான் அதை மறுக்கவே இல்லை, அதற்கு நான் எதிரி கிடையாது. ஆனால் இவர்கள் எல்லாருடைய ஜெபத்துக்கு மேல இன்னொருவர் ஜெபம் இருக்கு. அது யார் தெரியுமா? பிதாவின் வலவாசத்தில் இருந்து, சொல்லுங்க, அவரை போல நமக்காக ஜெபிக்கிறவங்க யாருமே கிடையாது, யாருமே கிடையாது. இன்னைக்கு மிஷனரிகள் ஆனாலும் சரி, நமக்கானால் சரி, எல்லாருக்காகவும் எப்போதும் பிதாவின் வலவாசல் ஜெபிக்கிறவர் யார் தெரியுமா? ஆண்டவர் தான். நமக்கு ஜெபிக்கிறவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் மறந்து விடுவார்கள், ஜெபிக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் விட்டு விடுவார்கள். ஆனா என்ன நடந்து பாருங்க, இங்க ஜெபித்து கொண்டே இருக்க. முதலாவது அவன் வீழ்ச்சியை சுட்டி காண்பித்தார். 2வது அவர் என்ன செய்கிறார் என்றால் அவனுக்காக ஜெபிக்கிறார். 3வது அவனுக்கு ஒரு ரீஅஷூரன்ஸ் கொடுக்கிறார். என்ன தெரியுமா? நீ குணப்பட்ட பின்பு என்ன போட்டிருக்கு? உன் சகோதரரை. அப்ப என்ன அர்த்தம்? வீழ்ச்சி வரதுக்கு முன்னாலே ஆண்டவர் சொல்லுகிறார், நீ வீழ்ச்சியிலே அழிந்து போகிறவன் அல்ல, வீழ்ச்சியிலே விழுந்தாலும் உன்னை எழுந்திருக்க வைப்பேன், உன்னை நிற்க வைப்பேன், நீ குணப்படுவாய். குணப்படும் பொழுது நீ அடுத்தவர்களை என்ன செய்? சிறப்படுத்து என்றார். அருமையான என் சகோதர சகோதரிகளே, இந்த இடத்தில் தான் ஆண்டவர் அவருடைய எதிர்காலத்தை குறித்து, எதிர்கால காரியங்களை குறித்து அவர் தெளிவாய் சொல்கிறார். இன்னொன்றை பாருங்கள், மார்க் 14 அதிகாரம் எடுங்கள். மார்க் 14:28, மார்க் 14:28 எடுங்க. மார்க் 14:28, ஆகிலும் நான் உயிர்த்தெழுந்த பின்பு உங்களுக்கு முன்னே எங்கே போவேன். அப்ப என்ன அர்த்தம்? ஆண்டவர் இந்த இடத்துல பேதுருவுக்கு ஒரு ரீஅஷூரன்ஸ் என்ன? அவனுடைய வீழ்ச்சியை முன்னறிவிக்கிறார்,
வீழ்ச்சியிலே அவருக்காக ஜெபித்தார். வீழ்ச்சியிலே அவன் அழிந்து போவதில்லை, அவன் குணப்படுவான். குணப்பட்ட பிற்பாடு அவன் என்ன செய்வான்? மற்றவரை சிறப்படுத்துவான். ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் உயிர்த்தெழுந்த பிற்பாடு உங்களுக்கு முன்னாலே நான் எங்கே போவேன்? இதான் ரீஅஷூரன்ஸ். அருமையானவர்களே, ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிற கேள்வி என்ன? இவர்களிலும் அதிகமா இந்த பகுதியை விளங்கணும்னா இந்த 3 காரியத்தை விளங்கினாதான் முடியும். முதலாவது என்ன? அவனுடைய வாழ்க்கையை நினைவூட்டுகிறார், ரெமெம்பரன்ஸ். ரெண்டாவது என்ன செய்கிறார்? அவருடைய வீழ்ச்சிக்குரிய காரணங்களை திருமறையிலிருந்து நமக்கு கற்றுக் கொடுத்தார். மூன்றாவது என்ன? அவர் நமக்கு கொடுத்த ரீஅஷூரன்ஸ் என்ன? நீ குணமான பிற்பாடு மற்றவர்களை எழுந்திருப்போம், பிரார்த்தனை செய்.